விதுரர் எழுந்து சொல்லுகிறார், தர்மத்தோடும் நீதியோடும் உலகத்தை அனைத்து அங்கீகரித்து வாழ்ந்து வருகிறவன் தர்மன்தான். அது மட்டுமல்ல, இந்த சந்திரவம்சத்திலே மூத்த பிள்ளையாக பிறந்திருக்கிறவன் அவன்தான். துரியோதனன் கூட அவனுக்கு பின்தான் பிறந்தான். மூத்த பிள்ளைக்கு ஆட்சி கொடுப்பதுதான் நம் மரபிலே வந்த வழக்கம். ஆகவே மூத்தவனாகிய தர்மனுக்கு, யுதிஷ்டிரனுக்கு ஆட்சி கொடுப்பதுதான் பொருத்தமானது என்று விதுரன் தன்னுடைய ஆலோசனையை சொல்லுகிறான். அதை பீஷ்மரும் அங்கீகரிக்கிறார். அந்த நேரத்திலே திருதராட்டிரன் கூட நல்லவனாகத்தான் இருந்தான். அந்த சபையிலே திருதராட்டிரன் பேசுகிற பேச்சை வியாசர் பதிவு செய்கிறார். திருதராட்டிரன் சொல்லுகிறான், பெரியோர்களே, நீங்கள் சொன்ன கருத்தை நான் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறேன். தர்மன் தான் இந்த மண்ணுக்கு ஆட்சிக்குரியவன். அவனிடம் இருக்கிற தர்ம குணம், எல்லோரையும் வசீகரிக்கிற குணம், எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற குணம், இவையெல்லாம் அவனுக்கு அரசனுக்குரிய தகுதிகளை கொடுத்திருக்கின்றன. அந்த நாளே அவனுக்குத்தான் ஆட்சி கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உண்மையிலே இந்த நாட்டினுடைய அத்தினாபுரத்தினுடைய ஆட்சி என் தம்பியாகிய பாண்டுவுக்குத்தான் போய் சேர வேண்டும். ஏனென்றால் அரச வம்சத்திலே அங்கக்குறைவுள்ளவனுக்கு அரசாட்சி கொடுக்கக்கூடாது என்பது விதி. இது அந்த காலத்திலே இந்த விதிகளை எல்லாம் போற்றினார்கள். இப்ப யார் போற்றுகிறார்கள்? நாங்கள் சொல்லுகிறோமே உலக மகா யுத்தம், உலக மகா யுத்தம் என்று சொல்கிறோமே, முதலாம் யுத்தம், இரண்டாவது யுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, உலகத்தினுடைய முதல் பெரும் யுத்தம் மகாபாரத யுத்தம். அதான் அந்த பெயரிலேயே மகா என்று பெயர் வைத்தார்கள். மிகப்பெரிய யுத்தம். அண்ணனுக்காக நான் ஆட்சியை விட்டு தருகிறேன் என்ற தம்பிக்கும் அண்ணனுக்கும் பிறந்த பிள்ளைகள் ஆட்சிக்காக சண்டை பிடித்து கேவலப்பட்டு போனார்கள். காரணம், காலம் கலிகாலம். நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்வேன், பிள்ளைகளுக்கு முடிந்த அளவு தர்மத்தை போதியுங்கள். இல்லாவிட்டால் நம் குடும்பங்களிலும் இப்படித்தான் நடக்கும். பாசமாக வாழ்ந்த அண்ணன் தம்பியினுடைய குடும்பங்கள் பல கோட்டிலே நிற்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இதை திருதராட்டிரன் சொல்லுகிறான், என் தம்பி எனக்காக ஆட்சியை விட்டு தந்து என் பொறுப்பு முழுவதையும் அவன் பார்த்தான். அது மட்டுமல்ல, அந்த பொறுப்பை பார்க்கிற பொழுது கூட அவன் என்ன செய்தான் தெரியுமா? பாண்டு விதுரனுக்கும் பீஷ்மருக்கும் சொல்லுகிறான். திருதராட்டிரன் கண்ணீர் வடித்தபடி சொல்லுகிறான். அவன் எப்படி தெரியுமா பார்த்தான்? அண்ணனை ஒரு பொம்மையாக பெயருக்கு இருக்கட்டும், நான் எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன் என்று நினைத்து பார்த்தவன் இல்லை. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவன் என்னோடு வந்து கலந்து ஆலோசித்து, அண்ணா நான் இதை செய்ய போகிறேன் என்று கேட்காமல் செய்ததில்லை. அப்படிப்பட்ட தம்பி அவன். ஆகவே இந்த ராஜ்யம் உண்மையிலே பாண்டுவுக்குரியது. பாண்டுவுக்குரிய இந்த ராஜ்யம் இன்றைக்கு பாண்டுபுத்திரனாகிய தர்மனுக்குத்தான் உரியது. அது மட்டும் இல்லை, புதல்வர்களுக்குள்ளே மூத்தவன் அவன், அவனுக்குத்தான் உரியது. பெரியோர்களே, நீங்கள் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். தர்மனுக்குத்தான் யுவராஜா பட்டம் கட்ட வேண்டும் என்று திருதராட்டிரனும் ஒத்துக்கொண்டான். பாருங்கள், இது ஆரம்ப பருவம், மகாபாரதத்தினுடைய ஆரம்ப கதை. திருதராட்டிரனும் ஒத்துக்கொண்டான், அப்படியே செய்யலாம். உடனே எல்லாருமாக சேர்ந்து தர்மனுக்கு யுவராஜ பட்டம் கட்டினார்கள். யுவராஜ பட்டம் என்றால் இளவரசு பட்டம். இளவரசு பட்டம் என்றால் இவன் தான் அடுத்த அரசனாக வருவான் என்பதை உறுதி செய்து கொடுக்கப்படுகிற பட்டம். இந்த பட்டத்தை தர்மன் ஏற்றுக்கொண்டான். பாண்டவர்கள் அதை மகிழ்ந்தார்கள். துரியோதனனுக்கு மட்டும் அதை ஜீரணிக்க முடியவில்லை. துரியோதனனுக்கு மட்டும் அதை ஜீரணிக்க முடியவில்லை. மனதுக்குள்ளே கிடந்து குழம்புகிறான். என்னதான் இருந்தாலும் எங்களுடைய தந்தை தானே அரசனாக இருந்தவர், அவருக்கு மூத்த பிள்ளை நான் தானே, ஆட்சியை அவர் எனக்கல்லவா தந்திருக்க வேண்டும். பழைய கதைகளை எல்லாம் வீணாக பேசி என் தந்தை அவருக்கு புறக்கண்தான் குருடு என்று நினைத்தேன், அகக்கண்ணும் குருடாயிருக்கும் போல் இருக்கிறதே. தன் பிள்ளை வாழ வேண்டும் என்று நினைக்காமல் மாற்றான் பிள்ளை, தம்பி பிள்ளை என்று அந்த ஆட்சியை அநியாயமாக உலகறிய அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிவிட்டாரே என்று உள்ளுக்குள்ளே வருந்தினான். நான் அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்லுகிறேன், காந்தாரி மிக நல்லவள். ஆனால் இந்த கருவை சுமக்கிற பொழுது அவள் நெஞ்சிலே கிளர்ந்த அந்த பொறாமை அந்த பிள்ளைகளுடைய அந்த வித்துகளிலே பதிந்து விட்டன. அந்த புத்திக்குள்ளே அது பதிந்து கிடந்தது. அவனாலே அதை ரசிக்க முடியவில்லை. துரியோதனனுக்கோ பீமனுக்கோ கொடுத்திருந்தால் அவன் பொறாமைப்படுவதிலே ஓரளவு நியாயம் இருக்கிறது என்று சொல்லலாம். அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ கொடுத்திருந்தாள். ஏனென்றால் வித்தையிலே போட்டிக்கு சமமான. தர்மன் அப்படிப்பட்டவனே அல்ல. தர்மன் அப்படிப்பட்டவனே அல்ல. அவன் யாரோடும் பகை கொள்ளாதவன். கிருஷ்ண பரமாத்மாவை தூது அனுப்புகிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா நான் போய் என்ன சொல்ல வேண்டும் என்று தர்மனை கேட்கிறார்.
தர்மன் சொல்லுகிறான், நீ போய் 5 வீடுகள் 5 ஊர்கள் இல்லை பாதி நாடுகள், துரியோதனன் தராவிட்டால் பரவாயில்லை, 5 ஊர்கள் அதையும் மறுக்கிறானா, பரவாயில்லை அதையும் விட்டுவிடு, 5 வீடுகள், நாங்கள் 5 பேரும் குடும்பமா ஒரு ஊர்ல பேசாம இருந்துடுறோம். எவன் சொல்லுவான் பாருங்கள். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று ராமன் பேசியது பெரிதல்ல. இவ்வளவு அநியாயங்கள் செய்து மனைவியை துயிலுரிந்து எல்லாம் முடிந்த பிறகு கூட அவன் மனதிலே கருணைதான் நிற்கிறது. சொன்னான், 5 பாதி நாடுகள் தராவிட்டால் 5 ஊர்கள், 5ஆவதும் இல்லாவிட்டால் 5 இல்கள், அதுவும் மறுத்தாள். கண்ணன் கேட்டான், அதையும் அவன் தராமல் மறுத்தாள். முந்தூர்வம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்துளவர் முன்றில் தோறும் நந்தூரும் புயல் நாட்டின் திறம்பேண்டு நாடொன்றும் நல்கானாயின் 5 ஊர் வேண்டு அவை மறுத்தால் 5 இளம் வேண்டு. கண்ணன் கேட்டான், அவை மறுத்தாள், அதையும் தரமாட்டேன் என்று சொன்னான். 5 வீடும் கிடையாது என்று அவன் சொன்னான், என்ன நீ பண்ணுவே? அப்படித்தான் துரியோதனன் சொன்னான், ஒரு ஈ இருக்கிற இடமும் நான் கொடுக்க மாட்டேன் என்று போய் சொல். எவ்வளவு பெரிய யுத்தம், எவ்வளவு பெரிய அழிவு இந்த வார்த்தையினாலே விளைந்தது. இறங்கி வரக்கூடிய அடிமட்டத்துக்கு தர்மன் வருகிறான். 5 வீடுகள், நான் அதிலே நான் திருப்பி கொதிக்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். அண்ணனுக்கு என்ன பைத்தியமா? பாஞ்சாலி துயில் விரிந்து நிற்கிறாள், சபதம் பண்ணிவிட்டு நிற்கிறாள், அவன் தொடை ரத்தம் பூசுவேன் என்று தவடம் பண்ணிவிட்டு நிற்கிறாள். இவளை கூட பார்க்காமல் தர்மர் இப்படி சொல்கிறாரு என்று வீமன் கொதிக்கிறான். கர்ணனை கண்ண பரமாத்மா அப்படி பார்க்கிறார் வீமனை, நீ என்னடா சொல்றேன்? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, ஊனமிலான் மானமிலாது உரைத்ததற்கு என் செய்ய என்றான். எங்க அண்ணாவுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனா ஒரு பிரச்சனை, மானமும் கிடையாது என்றான். ஊனமிலான் மானமிலாது உரைத்ததற்கு என் செய்ய அறவுயர்ந்தோன் கொடுமையிலும் முரசுயர்ந்தோய் நின் அருளுக்கு அஞ்சினேனே என்றான். அந்த துரியோதனனுடைய பகை நினைத்து நான் பயப்படவில்லை, தர்மா உன்னுடைய அன்பை நினைத்து பயப்படுகிறேன் என்றான். அப்படிப்பட்ட தர்மன், அவனுக்கு ஆட்சி கொடுப்பதை பார்த்து துரியோதனன் கோபிக்கலாமா? பீமன் சண்டியன் அவனோடு கோபித்திருக்கலாம், அர்ச்சுனன் நமக்கு தம்மிடம் இல்லாத பலசாலி தர்மன் யாரையும் தீமை செய்யாதவன், அவனை பார்த்தும் பொறாமைப்படுகிறான் என்றால் பொறாமை இவனுடைய பிறவியிலே உயிரிலே கலந்து விட்டது. ரொம்ப கவனமாக இருங்கள், பிள்ளைகளிடம் இந்த விஷயங்களை கலக்க விட்டு விடாதீர்கள். நமக்குள்ளே இருக்கிற அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகளை குழந்தைகளுக்கு சொல்லி இந்த விஷத்தை ஏற்றி விட்டீர்களே, ஆனால் இந்த விஷப்பூண்டை களையவே முடியாமல் போய்விடும், சந்ததியாக நீளும். அப்போ இந்த துரியோதனாலே அது தாங்க முடியவில்லை, என்ன செய்யலாம் என்று யோசித்தான். முதல் அப்பனை மாற்ற வேண்டும். அவனுக்கு கண்தான் குருடு என்றால் அவனுக்கு அறிவும் குருடு போல் இருக்கிறதே, தன் பிள்ளையினுடைய நன்மை கருதாமல் இவன் இப்படி முட்டாள்தனம் பண்ணி இருக்கிறானே என்று நினைத்தான். எப்படி இதை தடுக்கலாம் என்பதை யோசித்து உடனடியாக ஒரு கூட்டம் போடுகிறான். நேற்று அந்த இடத்திலே விட்டேன். உடனடியாக ஒரு கூட்டம் நடத்துகிறான். அந்த கூட்டத்துக்கு 4 பேரை கூப்பிட்டிருந்தான். 4 பேரை கூப்பிட்டிருந்தான். அந்த 4 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். ரகசிய கூட்டம். அந்த ரகசிய கூட்டத்திலே 4 பேர். அந்த 4 பேர் யார் என்றால், ஒருவன் சகுனி, ஒருவன் துரியோதனன், ஒருத்தன் துச்சாதனன், மற்றவன் கர்ணன். இந்த 5 பேர், 4 பேர். பாரதத்திலே இந்த 4 பேருக்கு ஒரு பெயர் வைத்தார்கள் நம் பெரியவர்கள். கர்ணனே நான் நினைச்சு கவலைப்படுறது, என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமோ? துஷ்ட சதுஷ்டர்கள் என்று பெயர். கெட்டவர்களாகிய 4 என்று அர்த்தம். துஷ்ட சதுஷ்டர்கள் யார் தெரியுமா? சகுனியை சேர்த்தது சரி, துரியோதனை சேர்த்தது சரி, துச்சாதனை சேர்த்து கர்ணனையும் சேர்த்துட்டார்கள். ஏன் தெரியுமோ? இதை நான் திரும்ப நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். சேர்க்கைதான் ஒரு மனிதனுடைய லட்சணம். நீங்கள் எவ்வளவு உத்தமனாகவும் இருங்கள், கெட்டவனோடு ஒருவனோடு சேர்ந்து விட்டால் நீங்கள் கெட்டவன் தான். 4 பேரும் கூட்டம் போட்டார்கள். துரியோதனன் தன்னுடைய மன வருத்தத்தை எடுத்து சொன்னான். எங்க அப்பா இப்படி பண்ணிட்டார், அவர் மட்டும் ஒரு புரட்சி பண்ணுறதா இருந்தால் எப்படி, என்னதான் இருந்தாலும் ஆட்சிக்கு நான் தானே ராசா, என் பிள்ளைக்குத்தானே அந்த யுவராஜ பட்டம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நிலைமையே வேற. எங்கள் அப்பனுக்கு அந்த அறிவே கிடையாது. இப்போ அவனுக்கு கொடுத்து விட்டார்களே, இளவரசு பட்டம் கொடுத்து விட்டார்களே, இதை எப்படி மாற்றுவது? தர்மன் இயல்பிலேயே நல்லவனாக இருக்கிறான். நாட்டு மக்கள் எல்லாரும் அவன் மேலே அவனை அறியாமல் பாசம் வைக்கிறார்கள்.
தர்மனை கண்டால் வணங்குகிறார்கள், தர்மனை கண்டால் புகழ்கிறார்கள், தர்மனை கண்டால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது அவனுடைய இயல்பை பார்த்து எல்லோரும் அவனை விரும்புகிறார்கள். இப்படியே இந்த அன்பு வளர்ந்து போனால் நாளைக்கு அவன்தான் நாளைக்கு இந்த தேசத்துக்கு ராஜா. நாங்கள் எல்லாம் சேவகம் செய்ய வேண்டியதுதான். என்ன செய்வது தெரியவில்லை, மாமனே நீதான் ஒரு வழி சொல்லு என்று சகுனியை பார்த்தான். இவன் இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கென்றே வந்த பயல். ஆகவே சகுனி பார்த்தான், நல்ல சந்தர்ப்பம். மாமனே நான் இதற்கு என்ன செய்யட்டும் என்று கேட்டவுடனே சகுனி சொன்னான், எனக்கு ஒரு நல்ல மந்திரி இருக்கிறான், கணிகன் என்று அவனுக்கு பெயர். அந்த மந்திரியை அழைப்போம், அவன் பிராமணன், அவன் மந்திரியாக இருக்கிறான். அப்போ இந்த மந்திரி என்று எனக்கு ஒருவன் இருக்கிறான், அவனை அழைக்கவா என்று கேட்டான் சகுனி. 5வது ஆளாக அவனை கூப்பிட்டார்கள். அவனுக்கு கணிகன் என்று பெயர். அவனுக்கு வேலை என்ன, கெட்டவர்கள் திட்டம் போட்டால் அதை கூர்மைப்படுத்தி கொடுப்பான். அப்படி சில பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் அறிவாளியும் தான் உலகம் சொல்லுது, நம்ம விதி. கெட்டவன் திட்டம் போட்டால் அதை கூர்மைப்படுத்தி கொடுக்கலாமா? நல்லவனுடைய திட்டத்தை கூர்மைப்படுத்தி கொடுக்க வேண்டும். கெட்டவனுடைய திட்டத்தை கூர்மைப்படுத்தி கொடுக்கிறவன் சமுதாயத்தை அழிக்கிறவன். இவன் அப்படிப்பட்ட ஒருத்தன். ஒன்றாக இருக்கிறவர்களை பிரித்தால்தான் நாம் பலம் பெறலாம், அதை தெரிந்து கொள். துரியோதனா இப்ப எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு தேசம், பெரியவர்கள், மூத்தவர்கள், சகோதரர்கள் என்று எல்லாரும் ஒன்றாக இருக்க மட்டும், ஊர் மக்களும் அவர்கள் சார்பாக இருக்க மட்டும் அவர்களை நாங்கள் ஒரு காலத்திலும் வெல்ல முடியாது. முதலிலே இந்த ஊரிலே இருந்து அவர்களை நாம் பிரித்தெடுக்க வேண்டும் சொல்லுகிறான். என்றால் பொருட்பாலிலே இதுவும் ஒரு தர்மம் தான். பொருட்பாலிலே இதுவும் ஒரு தர்மம் தான். எப்படி அரசனோடு ஒவ்வாதவனை எப்படி விலத்துவது என்று பொருட்பால் நூல்கள் பலது சொல்லும். ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்று விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். சாணக்கியன் என்ன சொன்னான் தெரியுமா? ராசாவுக்கு பிடிக்காத ஒருத்தன் சும்மா ஒரு சின்ன பதவி கொடுக்கலாம் என்று கொடுத்தா அவன் மக்கள் ஆதரவை பெற்று விட்டான். அவன் என்ன பண்ணுவது என்று கேட்ட உடனே சாணக்கியன் சொல்றான், ஒன்றும் பண்ணாதே, அவனுக்கு நிதியமைச்சர் போஸ்ட் கொடுன்றான். நீ நிதியமைச்சர் பதவி கொடு, ஏன் கொடுத்தா என்ன என்று அவனை அழிக்கிறதுக்கு வழி கேட்குறான். நீ நிதியமைச்சர் போஸ்டை கொடுத்துட்டு அவனை கொண்டு வரிகளை நல்லா போட பண்ணு. அந்த வரி இந்த வரின்னு எல்லா வரியும் போடு. மக்கள் அவனை வெறுப்பார்கள். வெறுக்கிற நேரத்தில் அவனை தட்டு, ஆல் அவுட். இப்படி சொன்னது பொருட்பால் நூல். இதெல்லாம் நல்ல ஆழம் படிக்காமலே இந்த அளவில் இருக்கு நாடு. அப்போ இந்த செய்தியை சொல்லி கொண்டு வந்த கணிகன் சொன்னான், இப்போ பாண்டவர்களை இந்த தேசத்திலிருந்து முதல் அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு முதல் வேலை. பாண்டவர்களை இந்த தேசம் என்றால் நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே அவனுக்கான ஆதரவு வளர்ந்து கொண்டு போகிறது, பாண்டவர்களுக்கான ஆதரவு வளர்ந்து கொண்டு போகிறது. இதை விட்டால் அவர்கள் பலம் பெற்று விடுவார்கள். முதலே அவர்களிலே வெளியேற்ற வேண்டும். துரியோதனன் கேட்டான், எப்படியப்பா வெளியேற்றுவது? வெளியேற்றுவதென்றால் உடனே அவர்களை பிடித்து வெளியேற்றினால் இன்னும் செல்வாக்கு அதிகமாகிவிடும். ஏற்கனவே மக்கள் ஆதரவோடு இருக்கிறவரை கட்சியை விட்டு நீக்கினால் அவர் பெரும் செல்வாக்கோடு திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவார். அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவது? இவரை மெல்லமாக நட்பாக இந்த ஊரில் இருந்து வெளியேற்ற வேண்டும். எப்படி வெளியேற்றுவது என்று கேட்டான் துரியோதனன். அப்போ இவன் சொன்னான், வாரணாவதம் என்று நமக்கு சொந்தமான ஒரு ஊர் இருக்கிறதல்லவா, அங்கே இவர்களை அனுப்ப வேண்டும். நம்முடைய தேசத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான், ஆனால் தூரத்தில் இருக்கிறது, கங்கை கரையோரமாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு பாண்டவர்களை கொஞ்ச நாளைக்கு அனுப்பு. இப்போ அவர்கள் அரசர்கள் ஆகவில்லையே, இப்போ இளவரசு பட்டம் தானே சூட்டி இருக்கிறார்கள். அவர்களை ஏதாவது செய்து அங்கே அனுப்பி வை. கொஞ்ச நாளைக்கு அவர்கள் அங்கே இருக்கட்டும். அப்போ மக்கள் மெல்ல 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 அவர்களை மறப்பார்கள். எப்போ நான் சொல்றேன் பாருங்க, உறவு தொடர்பிற்கு மட்டும்தான் உறவு. நீங்கள் அதை நம்புங்க. அதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது உண்டு. இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிப்பிச்சு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன், லண்டனுக்கு அனுப்புகிறேன் சொல்லுகிறார்களே, அது கணக்கு முடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். என்றால் தொடர்பற்று போனோம், உறவற்று போகும். தொடர்போடு இருக்க வேண்டும். நன்மை, தீமை, அன்பு, பாசம் இது பகிர்ந்துக்கப்பட்டுதான் உறவு இருக்கும். முதலிலே இவர்களை அனுப்பு. நாட்டு மக்கள் மெல்ல 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 இவர்களை மறக்கத் தொடங்குவார்கள். அப்படி மறக்கத் தொடங்குகிற பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து அங்கேயே வைத்து அவர்களை கொன்றுவிடு. பஞ்சபாண்டவர்களை அங்கேயே வைத்து கொன்று விட்டாயனால் பாண்டவர்களையும் அவளுடைய தாயாரையும் சேர்த்து கொன்றுவிடு.
மிஞ்சப்படாது. எதிரின்னு வந்துட்டா ஒருத்தனும் மிஞ்சப்படாது, கொன்றுவிடு. கொன்றால் சில நாளைக்கு மக்கள் அழுவார்கள், பிறகு ஒரு அரசன் தேவை என்று உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒன்றுதான் வழி என்று அந்த கணிகன் சொன்னான். அவனுக்கு பொற்காசுகளை பரிசாக கொடுத்தான் துரியோதனன். இப்போ என்ன செய்வது? இவர்களை அனுப்ப வேண்டுமானால் தான் போய் சொல்லி தர்மன் போகப் போவதில்லை. யார் சொன்னால் போவான் என்று நினைத்தான். திருதராட்டிரனாகிய பெரியப்பன் சொன்னால் தர்மன் கட்டாயம் போவான். நேராக சகுனியும் துரியோதனனுமாக திருதராட்டிரனிடம் வந்தார்கள். சகுனியை பார்த்து திருதராட்டிரன் சொன்னான், மைத்துனனே, நீ கண்குருடனாக இருக்கிறாய், புறக்கண் குருடனாக இருக்கிறாய் என்று பார்த்தால் அகக்கண்ணும் உனக்கு குருடாகி விட்டதா? உன் பிள்ளைகளுடைய நன்மையை கருதாமல் உன் தம்பியினுடைய பிள்ளைகளுடைய நன்மையை கருதி இளவரசு பட்டத்தை தர்மனுக்கு கொடுத்து விட்டாயே. கொஞ்சமாவது அதை பற்றி சிந்தித்தாயா? நாளை தர்மன் ஆட்சிக்கு வந்தால் அவனுடைய பிள்ளைகள் ஆட்சிக்கு வருவார்கள். பஞ்சபாண்டவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறவர்கள், அவர்கள் பலம் பெறுவார்கள். உன் பிள்ளைகள் 101 அவர்களிடம் பிச்சை வாங்கி உண்கிறவர்களாகத்தானே இருக்க போகிறார்கள். இதை கூடவா நீ சிந்திக்காமல் இருந்து விட்டாய்? ஒற்றுமையாக இருந்தார் என்றால் கூட பரவாயில்லை, வீமனுக்கு துரியோதனனை கண்ணிலே காட்டக்கூடாது. அர்ச்சுனனுடைய பலம் நமக்கு எதிர்ப்பலமாக எப்பொழுதும் அங்கே நிற்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ உன் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்தாயே, இது நீதியா என்று கேட்டவுடனே திருதராட்டிரனுடைய கண்ணும் மறைக்கப்பட்டது. அன்றைக்குத்தான் அவன் உண்மை குருடனானான். அன்றைக்குத்தான் உண்மை குருடனான். அவன் பிள்ளை பாசம் உலகத்திலே பொல்லாத பாசம். பாருங்க, எந்த பெரிய நீதிவானும் இந்த பிள்ளை பாசத்துக்கு முன்னாலே மடங்கி போய் விடுவான். தன்னுடைய பிள்ளை உயர வேண்டும், தன்னுடைய பிள்ளைக்கு லாபம் பெற வேண்டும் என்று நினைத்தோனே எந்த பெரிய உயர்ந்தவனும் பிள்ளை என்றவுடன் தடுமாறி போவான். இந்த திருதராட்டிரனும் தடுமாறினான். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனா? அப்படியானால் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இல்லையா? துரியோதனை இவர்கள் அழித்து விடுவார்களா என்றெல்லாம் குழம்பினான். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி சகுனி மேலும் மேலும் அனல் மூட்டினான். அநியாயம் செய்து விட்டாயே திருதராட்டிரனே, இந்த பாவத்தை செய்து விட்டாயே, உன் பிள்ளைகள் நாளைக்கு அநியாயமாக நிற்கப் போகிறதே என்று சொல்ல 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 திருதராட்டிரனுடைய மனம் உருகி மெல்ல துரியோதனநாதியர் பக்கமாக மாறியது. இப்போ திருதராட்டிரன் கேட்டான், சகுனி, இதையெல்லாம் நீ எனக்கு முன்னே சொல்லக்கூடாதா? இளவரசு பட்டம் சூட்டிய பிறகு வந்து சொல்லுகிறாயே. சூட்டிய பட்டம் சூட்டியது தானே, அதை எப்படி மறுப்பது? முன்னே சொல்லியிருந்தால் நான் இதை ஏதாவது மாற்றம் செய்திருப்பேனே. துரியோதனன் என் பிள்ளை அழுகிறானா? அவனுக்கு மூத்த பிள்ளையிலே உயிர். அவன் ஏற்கனவே குருடன். தனக்கு பிறந்த நல்ல வலிமையான பிள்ளை துரியோதனன் என்று இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. துரியோதனுக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தால் திருதராட்டிரன் தாங்க மாட்டான். ஐயோ, துரியோதனன் அழுகிறானா, கவலைப்படுகிறானா, உண்ணாமல் இருக்கிறானா என்று திருதராட்டிரன் கவலைப்பட்டான். சகுனி, இதற்கு என்ன செய்வது என்று கேட்டான். கணிகன் சொன்ன புத்திமதியை இப்பொழுது சகுனி திருதராட்டிரனுக்கு சொன்னான். மைத்துனனே, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. முதலிலே பாண்டவர்களை இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், பிரிக்க வேண்டும். இந்த நரி ஒவ்வொருத்தரையும் பிரித்தது போல இந்த இவர்களை பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பது? பாண்டவர்களை இந்த நாட்டை விட்டு எப்படி பிரிப்பது? எல்லா நாட்டு மக்களும் அவன் மேலே அன்பு கொண்டிருக்கிறார்களே, எப்படி பிரிப்பது என்று கேட்டான் திருதராட்டிரன். அதற்கு வழி சொல்லுகிறேன். நீ ஏதாவது ஒன்று செய்து, ஏதாவது ஒரு மயக்கம் பண்ணி, மாய்மாலம் பண்ணி நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒன்றே ஒன்றை செய். உன்னுடைய தம்பியாருடைய குழந்தைகளை அழைத்து, நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு இதுகாலம் வரையும் முறைப்படியான பிதுர்காரியம் செய்யவில்லையே, பாண்டு காட்டுக்குள்ளே இறந்து போனானே, அவனுக்குரிய பிதுர்காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டீர்களே, என் தம்பியினுடைய ஆத்மா பிதுர்காரியம் செய்யாமல் அலையுமே என்று சொல்லி, அதற்கு உரிய நகரம் வாரணாவதம் தான் என்று சொல்லி காசியிலே போய் அந்த கங்கையிலே போய் குளித்து அவர்களுக்கான பிதுர்காரியம் செய்ய வேண்டும் என்று அவர்களை அனுப்பி வையுங்கள் என்றான் சகுனி. இது திருதராட்டிரனுக்கு நல்ல நல்ல எண்ணமாக பிடித்தது. அப்படியே செய்கிறேன் என்றான். அடுத்த நாள் அரசவை, பீஷ்மர் இருக்கிறார், விதுரர் இருக்கிறார். திருதராட்டிரன் பிம்மி அழத் தொடங்கினான். தனக்கு தேவை என்று வந்தால் எல்லாரும் தான் நடிக்கிறார்கள். திருதராட்டிரன் விம்மி அழத் தொடங்கினான். பக்கத்திலே இருந்த பெரியவர்கள் எல்லாம் ஏன் அழுகிறான் என்று கேட்டார்கள். தர்மன் பதைபதைத்தான். பிரியப்பன் அழுகிறதை பார்த்து பதைபதைத்தான். இல்லை, என் தம்பி எனக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து என்னை காத்தான், இந்த தேசத்தை காத்தான். என்னுடைய கௌரவத்திற்கு ஒரு குறை வராமல் எனக்கு பக்கத்திலே துணையாக நின்று இந்த தேசத்தை காற்று என்னை உயர்த்தினான். அநியாயமாக ஒரு முனிவருடைய சாபத்தாலே கானகத்துக்குள்ளே அவன் மண்டை வெடித்து இறந்து போய்விட்டானே.
மரணம் எல்லாருக்கும் இயற்கை தான், மரணம் எல்லாருக்கும் இயற்கை தான். ஆனால் அவனுக்கு முறைப்படியான பிதுர்காரியங்கள் கூட செய்யப்படவில்லையே என்று இன்றைக்குத்தான் நினைவு வந்தது. அதை நினைத்த உடனே தாங்க முடியாமல் அழுகிறேன் என்றான் திருதராட்டர். இப்படி சொன்னால் தர்மன் மனநிலை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அவனை இன்னும் விம்மிரிப்பான். பெரியப்பாவை பார்த்தான். அப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் தந்தைக்குரிய பிதிர்காரியம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனாக கேட்டான். அந்த காலத்திலே பிதிர்காரியம் செய்வதென்பது மனிதனுடைய கட்டாய கடமைகளிலே ஒன்று. இன்றைக்கு அதை யாரும் செய்கிறார்கள் இல்லை. பிதுர் தெய்வங்கள் என்ற சில தெய்வங்கள் இருக்கின்றன, நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் சொல்கின்றன. அந்த பிதிர் தெய்வங்களுக்கு நோக்கி நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுடைய பலனை பிதிர்காரி தெய்வம் வாங்கி நம்முடைய பிதிர்களிடம் சேர்ப்பிக்கும். சில பேர் என்னிடம் கேட்பார்கள், திவசம் கொடுக்கறதால என்னையா பிரயோசனம் கேட்பார்கள். என்ன மடக்க வந்திருக்கிறாராம். கேள்வி கேட்குற பல பேர் அப்படி தான் கேட்குறார்கள். என்ன நான் கேட்குறது, ஏன் செய்தா என்ன, நீ செய்கிற புண்ணியம் உன் அப்பாவுக்கு போய் சேருமே. அவன் சொல்லுவான், இப்போ என்னுடைய அப்பா எந்த ஊரில் எந்த நாட்டில் எவனுக்கு அப்பாவாக இருக்கிறாரோ எவனுக்கு அம்மாவாக இருக்கிறாரோ அது சரிதானே. ஒருவனுடைய உயிர் பிரிந்த உடனே அந்த உயிர் வேற்றோட உடம்புக்குள்ளே போய் அது பண்டியோ மானோ நாயோ பூனையோ அல்லது இன்னொரு மனிதனோ அந்த உடம்புக்குள்ளே போய்விடும். இப்போ அவர் என் அப்பா இல்லை, நான் செய்கிற புண்ணிய காரியங்கள் எப்படி அவருக்கு போய் சேரும் என்று சில பேர் கேட்பார்கள். அதற்கு நான் சொல்லுகிற பதில், நான் சொல்லுகிற நம் பெரியவர்கள் சொன்னார்கள், பிதுர் தெய்வங்கள் என்று சில தெய்வங்கள் இருக்கின்றன. உலகத்தை முதல் பிரம்மன் படைக்கிற பொழுது விநாயகரை தொழாமல் அந்த படைப்புகளை செய்தான். அந்த படைப்புகள் எல்லாம் விகாரமான வடிவங்களாக வந்து விட்டன. பிறகு விநாயகரை வணங்கி விநாயகர் பிரம்மனை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு விழுங்கி தன் வயிற்றுக்குள்ளே உலக படைப்பை முழுவதையும் காட்டி கொடுக்கிறார். இது விநாயக புராணம் சொல்லுகிற கதை. அப்படி முதல் படைக்கப்பட்ட தெய்வங்களை பிதுர் தெய்வங்கள் என்று வகுத்திருக்கிறார்கள். நாம் நம் மூதாதையரை நினைத்து நாம் செய்கிற நல்ல காரியங்கள் இருக்கிறதே, திவசம் முதலிய நல்ல காரியங்கள் இருக்கிறதே, அதனுடைய பலனை பிதுர் தெய்வங்கள் தாம் வாங்கி கொள்ளும். பிறகு என்னுடைய தந்தையானவன் இப்பொழுது எந்த பிறவிக்குள்ளே இருந்தாலும் அந்த நற்பலனை அவனுக்கு சேர்ப்பிக்கும். அதில் எந்த மாற்றம். அதுதான் திடீர்னு எப்பயாவது எங்களுக்கு நல்ல நன்மை நடந்துடுதே, எங்கேயோ என் சந்ததியில் உள்ள ஒரு பிள்ளை எனக்கு திவசம் கொடுத்துருக்கிறான்னு நினைச்சு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நல்ல தர்ம காரியங்களை செய்யாமல் தவறக்கூடாது. அது மானுட வாழ்க்கை, இல்லறத்தாருக்கு கடமை. பெரிய தந்தையே, நான் எங்கே போய் இதை செய்யட்டும் என்று தர்மன் கேட்டான். நீ வாரணாவதத்திற்கு போய் அங்கே இருந்து காசியிலே உன் தந்தைக்கான பிதுர்காரியங்களை எல்லாம் செய்து முடித்து சில காலம் அந்த நாட்டையும் பார்த்து அனுபவித்து விட்டு எல்லாரும் பாருங்கள் என்றான் பெரிய தந்தை. ஆகா, பெரிய தந்தைக்கு எங்கள் மேலே இவ்வளவு அன்பா என்று நினைத்து உருகினான் தர்மன். எல்லாருமாக புறப்படுகிறார்கள். தாயையும் கூட்டிக் கொண்டு புறப்படுகிறார்கள் பஞ்சபாண்டவர்கள். நாட்டு மக்கள் எல்லாம் அவர்கள் பின்னாலே போனார்களாம். தர்மன் மேலே அவ்வளவு பிரியம். வந்தவர்களை எல்லாம் தர்மன் தடுத்தான். இது தகாத செயல், நாங்கள் தற்காலிகமாகத்தான் அங்கே போகிறோம், எங்கள் அப்பாவினுடைய பிதுர்காரியத்தை செய்துவிட்டு சில காலம் அங்கிருந்து ஓய்வெடுத்து விட்டு நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் வந்து விடுவோம் என்று தர்மநாதியர்கள் சென்றார்கள். அவர்கள் அங்கே போவதற்கு முதல் ஒருவனை நியமித்தான் துரியோதனன். அவனுக்கு கனகன் என்று பெயர். அவனுக்கு வேலை என்னவென்றால், இவர்கள் வருவதற்கு முதல் ஒரு அரக்கு மாளிகை தயாரித்து வை. தீமூட்டினால் உடனே தீப்பற்றியக்கூடியதாக அந்த அரக்கு மாளிகை இருக்க வேண்டும். மெழுகு, கற்பூரம், பஞ்சு, எண்ணெய் முதலியவற்றை கலந்து ஒரு மாளிகை செய்ய வேண்டும். அந்த கனகன் என்பவன் ஒரு பெரிய சிற்பி. கட்டாயமாக நீ இது செய்ய வேண்டும். பாண்டவர்கள் வந்து ஒரு மாளிகையிலே முதலிலே இருக்கட்டும், நீ அதற்குள்ளே இந்த மாளிகையை அமைத்து விடு. என்னுடைய மந்திரியாகிய புரோச்சனன் என்பவனையும் நான் பாண்டவர்களோடு அனுப்பி வைக்கிறேன். மாளிகை முடிந்ததும் பாண்டவர்களை புரோச்சனன் கொண்டு வந்து இந்த மாளிகையை காட்டுவான். பாண்டவர்கள் மகிழ்வார்கள். அந்த மாளிகையிலேயே அவர்களை தங்க வைத்துவிட்டு பொருத்தமான ஒரு நேரம் வருகிற பொழுது அந்த மாளிகைக்கு தீமூட்டி விட்டால் பஞ்சபாண்டவர்களும் குந்தியும் எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். நம்மேல் பழி வராது, தற்செயலாக நடந்த செயல் என்று வந்துவிடும். அதற்கு பிறகு நான் என் பாட்டுக்கு நானே அரசனாகி விடுவேன். இந்த ஒழுங்கெல்லாம் செய்து இந்த கனகன் என்பவனை கூப்பிட்டு இதையெல்லாம் சொல்லி முடித்தான். அவன் கொஞ்சம் தர்ம சிந்தை உள்ளவன் அந்த கனகன். ஒவ்வொரு பாரதம் ஒவ்வொரு விதமாக கதை சொல்லுகிறது. நான் ஒரு பகுதியை சொல்லுகிறேன். கனகன் என்ன நினைத்தான், பாண்டவர்கள் நல்லவர்களாயிற்றே, அவர்களை இந்த துரியோதனன் கொல்ல நினைக்கிறானே, இது தவறாயிற்றே, இதை எப்படியும் தடுக்க வேண்டுமே என்று நினைத்தான். யாரிடம் சொல்லி தடுக்கலாம் என்று நினைத்தான்.
நேராக விதுரரிடம் போனான். அவர் தான் அந்த குடும்பத்தில் பேலன்ஸ் ஆனவர். தனியே அழைத்து துரியோதனுடைய எண்ணத்தை சொன்னார். விதுரர் நடுங்கி போனார். ஐயோ, அப்படி எண்ணத்தோடு தான் அனுப்புகிறார்களா? கனகா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சுவாமி, என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி? பாண்டவர்களை காப்பாற்றுவதனால் நான் முயன்ற அளவு நான் உதவி செய்கிறேன். நீ அமைக்க போற மாளிகையிலே துரியோதனநாதியோருக்கு தெரியாமல், புரோச்சனனுக்கு தெரியாமல் அங்கே ஒரு சுரங்கத்தையும் நீ அமைத்து விடு. அந்த சுரங்கத்தின் வழியாக தீமூட்டுகிற பொழுது பாண்டவர்கள் தப்பி போய்விட வேண்டும். அதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். சுவாமி, நான் கட்டாயம் செய்கிறேன் என்று விட்டு கனகன் போய்விட்டான். பெரிய மாளிகை அமைக்கிறான். எவ்வளவு சீக்கிரமாக எரியக்கூடிய பொருள்களை எல்லாம் சேர்த்து 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 அந்த மாளிகை அமைக்கிறான். பாண்டவர்கள் புறப்படுகிறார்கள். அத்தினாபுரத்தில் இருந்து புறப்படுகிறார்கள். விதுரன் வந்தான். எல்லா பெரியவர்களும் நின்று விடை கொடுக்கிறார்கள். இப்போ இதை எப்படி சொல்வது என்று பிரச்சனை விதுரனுக்கு. ஏன், பீஷ்மர் இருக்கிறார், திருதராட்டன் இருக்கிறான், துரியோதனன் முதலியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கூப்பிட்டு தர்மா இங்கே வா என்று கூப்பிட்டு காதோரமாக ஒரு செய்தி சொன்னால் அது தப்பாக போய்விடும். விதுரனுக்கு ஏதோ தெரிந்து விட்டது, இவன் சூழ்ச்சி செய்து விட்டான் என்று துரியோதனன் பிடித்துக் கொள்வான். பொதுவாக பல பேர் சேர்ந்து இருக்கிற பொழுது ஒருவர் காதுக்குள்ளே பேசுகிற பண்பாடு தவறு என்கிறார் திருவள்ளுவர். ஒருவருக்கு ஒருவர் காதுக்குள்ளே பேசுவதும் ஒருவருக்கு ஒருவர் சிரித்துக் கொள்வதும் ஒரு சபையிலே செய்யக்கூடாத வேலை என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே இதை நான் எப்படி செய்வேன், எப்படி தர்மனுக்கு உணர்த்துவேன்? எல்லாரும் கூடி நிற்கிறார்களே, தர்மனுக்கு எப்படி சொல்லுவேன் என்று விதுரர் கொஞ்ச நேரம் நின்று விழித்தார். எல்லாரும் போக தலைப்பட்டார்கள். தர்மனுக்கு மட்டும் புரியக்கூடிய பாசையிலே இந்த விதுரர் சில வார்த்தைகள் சொன்னார். தமிழிலே அப்படி ஒரு முறை இருக்கிறது, குழு குறி என்று ஒரு முறை இருக்கிறது. அதாவது சில சொற்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் விளங்கும். அது நான் மேடையில் சொல்லப்படாது. இந்த பையங்கள் மத்தியிலே அப்படி குழு குறி நிறைய இருக்கிறது. அவன் ஒரு பையன் மற்ற பையனுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்வான். அதற்கான அர்த்தம் நமக்கு புரியாது. அவன் சொல்றது அர்த்தம் என்ன என்று புரிந்து கொண்டு அவன் அந்த காரியத்தை பார்ப்பான். பையங்களுக்கு இதெல்லாம் நல்லா வரும். ஒரு குழுவுக்கு மட்டும் விளங்கக்கூடியதாக சொல்லுகிற மொழி. அந்த குழுவுக்குறி மொழியை பயன்படுத்தி கொண்டு விதுரர் விளையாட்டாக சொல்வது போல சொன்னார். தர்மா, நல்லபடி போய் வாழ், அரண்மனையிலே வாழ்ந்து கொள். எவன் தன்னை இடத்துக்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்கிறானோ அவன்தான் நீண்ட காலம் வாழ்வான். காட்டுக்குள்ளே இருக்கிற எலியை பார், அது பொந்து கிண்டி வைத்திருக்கும். காட்டுத்தீ பற்றுகிற பொழுது பொந்தின் வழியாக அது தப்பி போய்விடும். அதையெல்லாம் பார்த்திருக்கிறாய் அல்லவா? மனிதர்கள் அப்படித்தான் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று விட்டார். தர்மன் பிடிச்சிட்டான். விதுரர் இப்படி பேசுகிறவர் இல்லவே, குழு அவர் எப்பவும் நீதி சொல்லுகிறவனுக்கு மறைமுக வார்த்தைகள் தேவையே இல்லை. அப்போ இந்த விதுரர் இப்படி சொல்லுகிறாரு என்ற உடனே தர்மன் நினைத்தான். சொன்னான், புரிகிறது பாட்டா, எனக்கு புரிகிறது, நான் அதன்படி செய்கிறேன். இவர்களுக்கு உணர்த்திவிட்ட திருப்தியிலே விதுரன் இருந்து விட்டான். எல்லாரும் போகிறார்கள், அங்கே போய் சேருகிறார்கள். அங்கே போய் சேர்ந்தவுடனே அவர்களுக்கென்று ஒரு தனி மாளிகை. அந்த தனி மாளிகையிலே எல்லாரையும் தங்க வைக்கிறார்கள். இன்னும் அரக்கு மாளிகைக்கு கூட்டிக் கொண்டு போகவில்லை. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் தர்மன் நம்மை நோக்கி வந்து விட்டானே என்று எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டம் செய்கிறார்கள். தர்மனே நம் தேசத்துக்கு வந்து விட்டான், இனி என்ன, இவர்களை இனி திரும்பி போக விடக்கூடாது, இவர்கள் எங்களோடையே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் விரும்பி நினைக்கிறார்கள். இங்கே புரோச்சனன் இந்த அவசரமாக இந்த மாளிகையை கட்டி முடித்தான். ஓராண்டு காலம் தர்மன் முதலியோர் அங்கே இருந்தார்கள். அவசரமாக கட்டி முடித்துவிட்டு வந்து பாண்டவர்களை நோக்கி, சுவாமி, உங்களுக்காக ஒரு மாளிகை கட்டும்படியாக திருதராட்டிர சுவாமி சொன்னார், மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, வந்து பாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு போனான். ரொம்ப அழகான மாளிகை. கோட்டை மதிலிலே இருந்து உள்ளே இருக்கிற பொருள் வரையும் எல்லாம் உடன் தீப்பற்றக்கூடிய பொருளாக வைத்து அமைத்திருந்தார்கள். ஆனால் பார்க்க பளபளவல என்று மினுங்குகிறது. தர்மனை அழைத்துக் கொண்டு உள்ளே வந்தார்கள். தர்மன் வந்தான், பாண்டவர்கள் எல்லாரும் வந்தார்கள். வந்த உடனே அறிவாற்றல் மிக்கவனாகிய தர்மனுடைய மூக்கு பேசியது. வாய்தான் பேசும் என்று நினைக்காதீர்கள். சில பேருக்கு மூக்கு பேசும், சில பேருக்கு காது பேசும், சில பேருக்கு கண் பேசும். 5 புலன்களுக்கும் 5 புலன்களுடைய அறிவை வாங்கக்கூடிய தகுதி உண்டு. வாய்தான் பேச வேணும், கை பேசுகிறது இல்லையா? உங்களில் ஒருத்தர் வந்து என்னை பார்த்து, ரொம்ப நல்லா பாரதம் சொல்கிறீங்க ஐயா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வேணும் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் அப்படி ஒன்றும் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும்.
அப்படி கேட்டா நான் சொல்றேன் இப்படிங்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? வர முடியாது, நீங்க போங்க. இப்ப பேசியது எது? என்னுடைய கை பேசியது. அதுபோல சில நேரத்திலே மூக்கு பேசும். தர்மனுக்கு மூக்கு பேசியது. உள்ளே வந்த உடனே அந்த எரிகிற பொருளினுடைய வாசனை அவன் மூக்கிலே விழுந்தது. உடனே பக்கத்திலே இருந்த பீமன் முதலியருக்கு சொன்னான், சகோதரர்களே, இந்த மாளிகையை நம்மை வைத்து எரிப்பதற்காகவே கட்டியிருக்கிறார். அதுதான் விதுரர் அன்றைக்கு எலிக்கதையை நமக்கு சொன்னார். எந்த நேரத்திலும் நமக்கு ஆபத்து வரலாம். இதை வெளிப்படையாக நாம் எதிர்க்கவும் முடியாது. ஏனென்றால் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை, செய்யப்படவில்லை. துரியோதனன் நம்மை கொல்ல பார்க்கிறான் என்று சொன்னால் உலகம் நம்மை இகழும். ஆகவே நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அன்னையை காப்பாற்ற வேண்டும், எங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் பேசிக் கொண்டார்கள். அந்த மாளிகையிலே வாசம் தொடங்குகிறது. வேண்டும் என்று இந்த புரோச்சனன் என்ன செய்தான்? குந்தி தேவிக்கு உதவி செய்வது போல ஒரு வேடுவச்சியை கொண்டு வந்து அந்த அரண்மனையிலே வைத்தான். அந்த வேடுவச்சிக்கு 5 பிள்ளைகள். அந்த 5 பிள்ளைகளையும் அரண்மனை வேலைக்காக நியமித்தான். தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பாண்டவர்களை வைத்து எப்போ எரிக்கலாம் என்று தருணம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் வீமன் கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பக்கத்திலே ஒருவன் வந்தான். அவன் யார் என்று திரும்பி பார்ப்பதற்கு முதல் அவன் சொன்னான், சுவாமி, நான் தான் கனகன், இந்த மாளிகையை கட்டியவன். தயவு செய்து என்னை திரும்பி பார்க்காமல் நேராக நடவுங்கள். ஒற்றர்கள் இப்படித்தான் பழகுவார்களாம். என்னை திரும்பி பார்த்து பேசாதீர்கள், ஏதோ நான் பேசுவதை கேட்டுக்கொண்டு நேராக நடவுங்கள் என்று சொல்லிவிட்டு கனகன் சொன்னான், உங்களை கொல்வதற்காகத்தான் இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. விதுரருடைய ஆலோசனைப்படி நான் இதற்குள்ளே ஒரு சுரங்கம் அமைத்திருக்கிறேன். பீம மகாராஜா, உங்களுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு சித்திரகூடம் மாதிரி ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தை 5 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. 5 தூண்கள் தாங்கி நிற்பது போல தெரிகிறதே தவிர உண்மையிலே அந்த மண்டபத்தை 4 தூண்கள் தான் தாங்கி நிற்கின்றன. பீமன் நடந்து கொண்டே கேட்டான், அப்படியானால் அந்த 5வது தூண் எதற்கு? அந்த 5வது தூணை நீங்கள் திருகினீர்களானால் அது விலகும். அதற்கு கீழே ஒரு சுரங்கம் அமைத்திருக்கிறேன். நீண்ட தூரத்துக்கு அப்பால் இந்த சுரங்கம் உங்களை கொண்டு போய் விடும். தகுந்த நேரத்தை பார்த்து கொண்டிருங்கள். கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி அன்று இரவிலே, கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி என்றால் அமாவாசைக்கு முதல் நாள், இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு நாளிலே உங்களை நெருப்பு மூட்டி கொல்வதாக அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அன்றைய நாளிலே கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் வழிப்போக்கன் போல அப்படியே போய்விட்டான். இதை கேட்டான் பீமன். அண்ணனுக்கு வந்து சொன்னான், இப்படியெல்லாம் நடக்கிறது. சதுர்த்தசி அன்று நாங்கள் இரவு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். குந்தி தேவி அன்றைக்கன்று சதுர்த்தசி அன்று ஒரு பெரிய வந்தவர்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுவதாக ஒழுங்கு செய்து அந்த மண்டபத்திலே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாள். நிறைய பேர் வந்து சாப்பாட்டார்கள். இந்த வேடுவச்சியும் உண்டாள். வேடுவச்சியினுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒழுக்கங்கெட்டவர்கள். நிறைய மதுவை குடித்துவிட்டு அவர்களும் வந்து உண்டு, அவர்களும் மயங்கி போனார்கள். பீமனுடைய திட்டத்தின்படி வேடுவச்சிக்கும் புரோச்சனனுக்கும் கூட மயக்க மருந்து கலந்த உணவை கொடுத்தார்கள். எல்லோரும் உண்டு விட்டு மயங்கி கிடக்கிறார்கள். யார் தீ மூட்ட வேண்டுமோ அவர்கள் மயங்கி போனார்கள். இப்பொழுது அந்த குறித்த நாளிகை வந்தது. பீமன் சொன்னான், அண்ணா, நாங்கள் இப்பொழுது தப்பிவிட வேண்டும். இவர்கள் மயக்கம் தெளிவதற்கு முதல் நாம் தப்பிவிட வேண்டும் என்று சொல்லி தாயாகிய குந்தியை தன் தோளிலே ஏற்றி கொண்டான். தம்பிமார் 2 பேரை கையிலே ஏற்றி கொண்டான். அண்ணனை, தம்பிமார் 2 பேரை இடுப்பிலே வைத்துக் கொண்டான். அர்ச்சுனனையும் தர்மனையும் கையிலே தாங்கி கொண்டான். 5 பேரையும், தாய் 4 சகோதரர்களையும் தூக்கி கொண்டு பீமன் உடனே தானே அந்த அரண்மனைக்கு தீ மூட்டினான். அது எரியக்கூடிய தீ, கடகடென்று தீ எரிந்தது. இவன் அந்த 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 தூணை நகர்த்தி விட்டு தூணுக்குள்ளே இருந்த சுரங்க வாசல் வழியாக உள்ளே போகிறான் பீமன். போய் அந்த சுரங்கத்தினுடைய வழியாக போய் ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த சுரங்கத்தின் வழியாக பீமன் எழும்பினான். வியாசர் சொன்னார், 5 பேரையும் தூக்கி கொண்டு பீமன் எழும்பினது 5 தலை நாகம் ஒன்று புத்துக்குள்ளே இருந்து வெளியிலே வருவது போல இருந்தது என்றார். வெளியிலே வந்து காட்டுக்குள்ளே போய்விட்டார்கள். இங்கே மாளிகை தீப்பற்றி எரிகிறது. ஐயோ, பாண்டவர்கள் இருக்கிற மாளிகை ஆயிற்றே, என்ன நடந்ததோ என்று ஊர் மக்கள் எல்லாம் கதறினார்கள். அந்த தீயை அணைக்க எவ்வளவு முயல வேண்டுமோ முயன்றார்கள். யாராலும் முடியவில்லை. ஏனென்றால் அது எரிபொருளாலேயே கட்டப்பட்ட மண்டபம். தீ கொழுந்து விட்டு எரிகிறது, கோட்டை எரிகிறது, மதில் எரிகிறது, எல்லாம் எரிகிறது. மக்கள் தலையிலே அடித்துக்கொண்டு ஐயோ, பாண்டுவினுடைய புதல்வர்களுக்கு இதுதானா கதி என்று கதறினார்கள். மொத்தமாக மாளிகை அடுத்த நாள் விடுகிற பொழுது எரிந்து முடிந்து விட்டது. மக்கள் எல்லாம் ஓடி வந்து பாண்டவருக்கு என்ன ஆயிற்றோ என்று பார்த்தார்கள்.
அந்த வேட்டு வச்சியும் 5 பெண்கள், அவளுடைய 5 புதல்வர்களும் அருகருகிலே இறந்து கிடந்து அவர்களுடைய எலும்பு எரிந்த எலும்பு கிடந்தது. ஐயோ, பாண்டவர்களும் குந்தி தேவியும் இறந்து போனார்களே என்று கதறினார்கள். இது துரியோதனனுடைய சதியாகத்தான் இருக்கும் என்று திட்டினார்கள். இதை போய் யாராவது திருதராட்டிரனுக்கு சொல்லுங்கள், அவனுடைய ஆசை முடிந்து விட்டது, பாண்டவர்கள் இறந்து போனார்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி திருதராட்டிரனுக்கு போனது. திருதராட்டிரன் அதை புலவர் எழுதுகிற பொழுது சொன்னார், கடலிலே தண்ணீர் உள்ளே குளிராகவும் வெளியே குளிராகவும் உள்ளே சூடாகவும் இருக்குமாம். அதுபோல திருதராட்டிரன் வெளியிலே கவலைப்பட்டு உள்ளே சந்தோஷப்பட்டானாம். ஐயோ, என் தம்பி பிள்ளைகளுக்கு இப்படி நடந்து விட்டதா, அவர் தந்தையும் இப்படித்தானே இறந்தான், அவர்களும் இறந்தார்களா என்று அழுவது போல அழுதார். பீஷ்மர் கவலைப்பட்டார். பிதுர்காரியம் செய்ய வேண்டும் என்று எல்லாருமாக நீர்க்கடன் செய்ய வந்தார்கள். பீஷ்மரும் வந்தார். அவர் தானே பெரிய பாட்டன், அவர் வந்தார். மெல்ல அருகிலே வந்த விதுரர் சொன்னார், பீஷ்மரே, தயவு செய்து நீங்கள் மட்டும் நீர்க்காரியம் செய்யாதீர்கள். பீஷ்மர் திரும்பி பார்த்தார். என் குலக்கொழுந்துகள் எல்லாம் இறந்து போய்விட்டனவே, அதற்கு நான் செய்யாமல் யார் செய்வது? சுவாமி, நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யாதீர்கள். விதுரா, நீ ஒரு காரணம் இல்லாமல் ஒன்றை சொல்ல மாட்டாயே, ஏன் இப்படி சொல்லுகிறாய்? ரகசியமாக கேட்கிறார். சுவாமி, ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், பாண்டவர்கள் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். என்னது, பாண்டவர்கள் இறக்கவில்லையா? எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை கொல்வதற்காக இந்த அரக்கு மாளிகையை கட்டினான் துரியோதனன். அவனுக்கு தெரியாமல் அதே சிற்பியை கொண்டு ஒரு சுரங்கம் அமைத்து விட்டேன். நிச்சயம் பாண்டவர்கள் அது வழியாக தப்பி இருப்பார்கள். ஆகவே நீங்கள் நீர்க்கடன் செய்யாதீர்கள் என்று சொல்ல அவர் நீர்க்கடன் செய்வதை தவிர்த்தார். ஊர் முழுவதும் பாண்டவர்கள் எரிந்து போனார்கள் என்று கவலைப்படுகிறது. அங்கே பாண்டவர்கள் கானகத்துக்குள்ளே போய் சேர்ந்தார்கள்.